இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை ஒரு கலவரத்தை ஒரு சிக்கலை எப்படி இஸ்லாம் அணுக சொல்கிறது என்ற வழிகாட்டல் கூட என்னது இல்ல. நம்ம இஸ்லாம என்ன சொல்றோம்? எல்லா விதத்திலும் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் அப்படின்றோம். எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான மார்க்கம். ஆனா பிராக்டிகலி பேசக்கூட என்ன பேசுறோம்? அவருக்கு மார்க்க அறிவிக்கு தான் உலக அறிவு இல்லைன்றோம். அவர் என்னத்துக்கு போய்க்கு பரிபூர்ணமான மார்க்கம் என்றோம்? பரிபூர்ணமான மார்க்கம் இருந்தால், மார்க்க அறிவு ஒருவருக்கு முழுமையாக இருந்தால் அவர் இந்த விஷயங்கள் என்ன செய்வாரு? சரியான முறையில் விளங்கியிருப்பார். அல்லது சரியான முறையில் அவர் விளங்கவில்லை என்றால் மார்க்க அறிவு அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். இந்த ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஆனால் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த செய்திகளை உடனுக்குடன் பரத்தி அது சம்பந்தமான வேலைகளை செய்கின்றவர்கள் யாருன்னு பாருங்க. இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்தால் அதை எப்படி அணுகணும் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வந்தாலோ பாதுகாப்பான ஒரு செய்தி வந்தாலோ அதாஉபிஹி, முதலாவது இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பரத்தி விடுகிறார்கள். யாரு? அதாவது இவர்கள் அந்த சமுதாயத்திலே உள்ள தெரிந்தவர்களிடத்தில் படித்தவர்களிடத்தில் இந்த செய்தியை திருப்பி இருந்தால் இதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமோ, அதிலிருந்து என்ன விஷயத்தை எடுக்க வேண்டுமோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பொறுப்பை எடுப்பார்கள். ஆனா இன்றைக்கு மீடியா என்பது இலகுபடுத்தப்பட்டு எல்லோருடைய கரங்களிலும் போனதுனால நடந்த ஒரு வினைதான் இன்றைக்கு யாரு முதலாவது செய்தி போடுறானோ அதுல இருந்து ஸ்டார்ட். யார் முதலாவது போடணும் அவ்வளவு. அது உண்மை பொய்யெல்லாம் இரண்டாவது. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் மீடியாக்கள், முஸ்லிம் சமுதாய மீடியாக்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய மீடியாக்கள் கூட இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது? இஸ்லாமிய சமுதாயத்துடைய செய்திகளை நாம் பகிரங்கமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நல்ல எண்ணம். பகிரங்கமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நல்ல எண்ணம். ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லாத எண்ணங்கள், இஸ்லாமிய வழிகாட்டல் தெரியாது. எப்படி சேர்க்கணும் என்பதற்கு இஸ்லாத்துல என்னது ஒரு பகுதி இருக்கு. ஒரு இஸ்லாமிய மீடியா ஒன்றை நான் உருவாக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன், நல்ல எண்ணம். இதற்காக வேண்டிய மீடியா சம்பந்தமான எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குதுன்னு வைங்க, உருவாக்கிடலாமா? இஸ்லாமிய மீடியா என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்லாத்துடைய மீடியா சம்பந்தமான அறிவு நாலேஜ் என்ன செய்யணும்? இருக்கணும். இன்றைக்கு நீங்க பாருங்க, முஸ்லிம்களுக்கு திறக்கப்பட்ட இந்த வலைத்தளங்கள், இணையதளங்கள், பேஸ்புக்ல உள்ள குரூப்புகள் எல்லாம் எடுத்து பாருங்க பாப்போம். மீடியா, இஸ்லாமிய மீடியா முஸ்லிம் பெயர்ல நடத்தணும், அவ்வளவுதான். எந்த பெயர்ல நடத்தணும்? முஸ்லிம் குழுமம் அல்லது என்ன ஒரு ஊருடைய பேரை வச்சு இந்த பகுதியுடைய குழுமம், அவ்வளவுதான் முஸ்லிம் மீடியா. அதுக்கு பேர் என்ன? முஸ்லிம் மீடியா. இதுதான் முஸ்லிம் மீடியாவா? அல்லது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதற்கான நிபந்தனைகள் இருக்கிறதா? நம்ம எவ்வளவு நினைச்சு பார்க்கணும். ஏண்டா ஒரு செய்தி வருகிற நேரத்தில், பயங்கரமான செய்தி வருகிற நேரத்தில், ஒரு அச்சமான ஒரு பாதுகாப்பான செய்தி வருகிற நேரத்தில் எப்படி ரசூலுல்லாஹ் அதை டீல் பண்ணினார்கள்? அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகினார்கள்? இந்த பின்னணி அறிவு யாரிடத்திலும் இல்லை. எந்த அளவுக்கு அதாவது செய்தி போடுறாங்கன்னு சொன்னால், உதாரணமா கொழும்புல நடந்த ஒரு செய்தி, இலங்கையில் கொழும்புல நடந்த ஒரு செய்தி, ஹத்னா செய்ய போனதின் காரணமாக ஒரு குழந்தை இடையில இறந்து விட்டார். சரியா? இது செய்தியை போட்டாச்சு. இப்ப வேண்டுமுள்ள இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணி என்ன இப்ப நான் கேட்கிறேன், இந்த செய்தியை நீங்க சொல்லி சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறீங்க? யாரும் ஹத்னா செய்ய வேண்டாம், இது நோக்கமா? ஒழுங்காக கத்னா செய்யுங்கள். அப்ப இதுவரைக்கும் கத்னா செஞ்சாலும் ஒழுங்கா செய்யலையா? சரியா? இந்த செய்தியை கொடுப்பதன் மூலம் என்ன செய்வாருங்க? அந்த கத்னா செஞ்சானே அவனை போட்டு அடிச்சு கொள்ளு, இந்த செய்தியா? என்ன நோக்கம்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி நீங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். கத்னா செய்வதன் மூலம் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது எப்ப சமூக பிரச்சனை ஆக்கணும், எப்ப சமூக பிரச்சனை கொண்டு வரணும், அதுக்குரிய நிபந்தனை என்ன தெரியாது. அதே போன்று ஒருவர் விபச்சார விஷயத்தில் பிடிபட்டார், அவ்வளவுதான். என்ன செய்யறது? பரத்துறது. அல்லாஹ் என்ன சொல்றா? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வ லஹும் ஃபில் ஆகிரத்தி அதாபுன் அலீம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, மானக்கேடான விஷயங்கள் இந்த உலகத்தில் யார் மூமின்களுக்கு மத்தியில் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் கேவலம் உண்டு, மறுமையிலும் கடுமையான வேதனை உண்டு. ஆனா நீங்க பாருங்க, ஒரு சின்ன செய்தி வந்தா சரி, ஒரு சின்ன செய்தி வந்தா சரி, யாரையா பத்தி ஒரு மானக்கேடான ஒரு சின்ன செய்தி வந்தா சரி, மீடியால என்ன தேவைன்னா செய்தி தேவை. தலைப்புக்களை பார்த்தா பயங்கரமாக இருக்கும், உள்ளுக்கு போனா ஒரு செய்தியும் இருக்காது. உள்ளுக்கு போனா என்னது, இதுக்காக வேண்டித்தானா இப்படி பயங்கரமான ஒரு தலைப்பு போட்டாங்கன்றீங்க. ஆனா என்ன பெயர்? முஸ்லிம் மீடியா. இதுக்கு பேர் என்ன? முஸ்லிம் மீடியா. அப்ப முஸ்லிம் மீடியா என்கின்ற சரியான புரிதல் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குதா? இல்ல. நான் உங்களுக்கு அதாவது நான் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லுங்க, அல் ஜசீராவை முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறோம்? முஸ்லிம்களுக்கான ஒரு அழகான ஒரு தளம், முஸ்லிம்களுக்கான ஒரு மீடியான்னு பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்களை பத்தி செய்தி சொன்னா முஸ்லிம் மீடியா, முஸ்லிம்களை பத்தி செய்தி சொன்னால் அது இஸ்லாமிய மீடியா, அப்படியா அர்த்தம்? முஸ்லிம்களுக்கு கடன் கொடுத்தால் அது இஸ்லாமிய வங்கி, இஸ்லாத்தை பத்தி படிச்சா பாட்டு படிச்சா அது இஸ்லாமிய பாடம். இதான் இஸ்லாம் சொல்லுகிற இதான்னு கேட்டா நிறைய நீங்க எடுத்து பாருங்க. இது எனது சொந்த கருத்தாக நான் பேசல, இஸ்லாமிய அறிஞர் சமுதாயத்தெல்லாம் எடுத்து நீங்க இந்த வழிகாட்டலை பெற்று பாருங்கள். இதுதானா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்? முஸ்லிம்கள் இப்ப நீங்க கேட்கிற அல் ஜசீரா நீங்க திறந்தா முஸ்லிம் மீடியான்றதுக்குரிய என்னதான் அடையாளம் இருக்குதா?
சரி, இசை 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 கருத்து முரண்பாடு, நவீன காலத்து ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுத்தி விட்டாங்க. அப்படியாவது வைங்க, ஆடையிலையாவது ஒழுங்கா இருக்கிறாங்களா, டிரெஸ்லயாவது ஒழுங்கா செய்தி வாசிக்கிறாங்களா? இதுக்கு பேர் என்ன? முஸ்லிம் மீடியா. முஸ்லிம்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், அதனால முஸ்லிம் மீடியா. அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு முஸ்லிம் மீடியா என்று நடத்தினால் அது எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி இருக்க வேண்டும், அதுக்கு குர்ஆனுடைய சட்டங்கள் என்ன, ஹதீதுடைய சட்டங்கள் என்ன, இதுகளை படித்த எத்தனை இளைஞர்கள் நம்மளுக்கு மத்தியில் இருக்கிறார். ஒரு இஸ்லாமிய மீடியா செய்யணும் என்பதற்கான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால வந்து தவாப் செஞ்சுட்டு ஒரு செய்தி வருது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்தி தெரியுமா? உமரே, ஒருவர் இப்படி சொல்றதை நான் என்ன செஞ்சேன், அதாவது கேட்டேன். என்ன செய்தி தெரியுமா? ஒரு வார்த்தை, உமர் என்ன இந்த மௌத்தாகிட்டாருன்னு சொன்னா, ஆட்சியிலிருந்து நீங்கிட்டாருன்னு சொன்னால் நாங்க இன்னென்ன நாக்களெல்லாம் என்ன செய்வோம், தெரிவு செய்வோம், ஆட்சிக்கு தெரிவு செய்வோம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டாங்க. திடீர்னு உமர் இப்னு கத்தாப் பையத் செஞ்சாங்க, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பையத் செஞ்சிட்டாங்க. நாங்களும் அப்படித்தான் உமருடைய மரணத்துக்கு பின்னால் தெரிவு செய்வோம். உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கோபம் வருது. சொல்றாரு, இப்பயே இது சம்பந்தமா மக்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்தணும். இப்ப புரிஞ்சுங்க, மீடியா உமர் இப்னு கத்தாப் செய்ய போற வேலை என்ன? மீடியா. கஅபத்துல்லாஹ்ல வச்சு பேசினா எப்படி இருக்கும்? கஅபத்துல்லாஹ்ல வச்சு பேசினா உலக மக்களுடைய பெரும்பான்மையான மக்கள் அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, முஸ்லிம்கள் வந்திருப்பார், பேச போறாங்க. அப்ப உமருக்கு பக்கத்துல ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாரு, இல்ல பேச வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? பேச வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நீங்க இப்ப பேசினீங்க என்று சொன்னா உங்களுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்க போகின்றவர்கள் விளக்கம் இல்லாதவர்கள், உங்களுக்கு சூழ இருக்க போகின்றவர்கள் மதீனா மக்கள் அல்ல, எங்கெங்கிருந்தோ வந்தவர்கள், இந்த பிரச்சனையை தெரியாதவர்கள், கிலாபத்துடைய பேசிக் எல்லாம் தான் ரவுனுக்கு இருப்பாங்க. நீங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த செய்தி யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க? இவர்கள் தான் கூட்டி குறைத்து தவறாக விளங்கி கொண்டு போய் என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள். அதனால ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், இங்க பேச வேண்டாம். நீங்கள் பேசுவதாக இருந்தா கொஞ்சம் பொறுங்க, மதீனாவுக்கு வாங்க. மதீனாவில் ஒரு ஜும்மா உரையில் என்ன செய்யுங்க, இதை பேசுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்க போகிறார்கள்? நபித்தோழர்கள், விளங்கக்கூடியவர்கள், நல்ல புரிதல் உள்ளவர்கள் இருக்க போகிறார்கள். அவர்கள் முறையாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய அம்சம். அதை சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் நினைக்கல, இன்றைக்கே கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டும் நினைக்கல. இது மீடியாவுடைய ஒரு பேசிக். ஒரு செய்தி கொண்டு போகிற நேரத்தில் யாரிடத்தில் எந்த செய்தியை சேர்க்கிறோம் என்பது மிக முக்கியம். நாங்கள் டெமோக்ரஸியுடைய, ஜனநாயகத்துடைய பார்வையில மீடியாவை என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. டெமோக்ரஸியுடைய பார்வை என்ன? பத்திரிகை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம். அப்படின்னா என்ன? நீ நினைத்ததை கிறுக்கலாம், உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. மற்றவனுடைய மானத்துல மட்டும் கையடிக்க கூடாது, நினைத்ததை கிறுக்கலாம். இதுக்கு பேரு தான் டெமோக்ரஸியுடைய ஒரு வடிவம் தான். அது டெமோக்ரஸி இருந்தா இது இருக்கணுமா, பத்திரிகை சுதந்திரம் என்று. இஸ்லாம் சொல்லுகின்ற பத்திரிகை சுதந்திரம் லிமிட்டட். ஆனா எங்கட மக்களுக்கு மத்தியில் எப்படியா இருக்குது? மாஷா அல்லாஹ், இந்தியால, இலங்கையில, சவுதியில் இல்லாத சுதந்திரம் இருக்குது பேசுறதுக்கு. இதை நம்ம விளங்கின சுதந்திரம் நம்ம இஸ்லாத்தையே விளங்கல. இந்தியால, இலங்கையிலையும் சவுதியில இல்லாத சுதந்திரம் என்ன செய்தா இருக்குதா? ஏன்? நம்ம நினைச்சதை பேசலாமே, யாருக்கும் ஏசலாமே, யாருக்கு இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற சுதந்திரமா, அல்லது இஸ்லாம் சொல்ற சுதந்திரத்துக்கு ஒரு வரையறை இருக்குதா? நினைத்ததை கண்டவன் ஆட்சியாளர்கள் ஏசி மக்களை குழப்பி 4 பேரை கூட்டிட்டு போய் இதுக்கு இஸ்லாத்து சுதந்திரம் இருக்குதா? எனக்கு ஏன் யோசிச்சோமா? அதனால அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சி குர்ஆன் சொன்ன அடிப்படையில தான், அல்லாஹ் ரசூலும் சொன்னதின் அடிப்படையில தான். முஸ்லிம் மீடியா நம்ம ஆரம்பிக்க போறோமா, அல்ல என்ன முஸ்லிம் கல்வி என்று சொல்றோமா, இஸ்லாமிய வங்கி என்று சொல்றோமா, இஸ்லாமிய கலை என்று சொல்றோமா, எந்த துறையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் என்றத பேருக்கு சொல்லிடக்கூடாது. இஸ்லாம் கூறும் உளவியல் என்று பேசுற உளவியல் அவன் சொல்லி தந்தது. திடீர் 2 குர்ஆன் வசனத்தை போட்டு இதுக்கு தான் இஸ்லாமிய உளவியல், இதுக்கு பேர் என்ன, இஸ்லாமிய உளவியல். அப்படி அல்ல, முழுமையாக அங்கிருந்து எடுங்க, முழுமையாக அங்கிருந்து எடுங்கள். குர்ஆன் சுன்னா விரித்து செய்திகளை சொல்லி இருக்கிறது, நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவுடைய அறிவின்மை, அந்த குறைபாடு, அந்த போதாமை, அந்த தேக்க நிலை என்ன செய்கிறது, நமக்கு வெஸ்டர்னை காப்பி பண்ணி அந்த இடத்திலிருந்து நம்மளை கொண்டு போக வைப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த சமுதாயத்துக்கு தங்களது திறமைகளாலும் தங்களது உணர்வுகளாலும் சேவை செய்ய வேண்டும். வெறும் உலமாக்களால் மட்டும் இந்த இஸ்லாம் வளரப் போவது இல்லை. அவருடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஆனால் அந்த சேவை குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் நான் தூக்கி விடுவேன் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் பேசுவார்கள், வழிகாட்டுவார்கள், நாங்க தானே செய்யணும். நிச்சயம் நீங்கள் தான் செய்யணும். எல்லாவற்றையும் உலமாக்களால் ஒரு நாள் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி திறமையோடு அவர்களை படைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி செய்கிற நேரத்தில் இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதா, அங்கீகரித்ததா செய்வோம்.
இல்லையா? ஹந்தக்கு தோண்டுவதற்கு ஆலோசனை கேட்டாங்க நபி தோழர்கள், நல்ல விஷயம். ஆனால் ஆலோசனை ரசூலுல்லாஹ் வேண்டாம்னு என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவார்கள். அதனால குர்ஆன் சுன்னா என்கின்ற அடிப்படைக்குள்ளாக இருக்கிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் மனசுல என்ன செய்யுங்க. எல்லோரும் கல்வித்துறையில் சேவை செய்ய நினைக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், வைத்திய துறையில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடியவர்கள், பொறியியல் துறையில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தில் மீடியா மயப்படுத்த நினைக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னால இருக்குதான்னு பாருங்க. இல்லை என்றால் நம்ம இஸ்லாம் வளருது, இப்படி சொன்னா தான் கூட வளருதுன்னு பார்க்க வேண்டாம். ஏன்? கெட்டவர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவானதை புரிஞ்சுங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களை, நான் மூன்றாவது சொல்லிக் கொள்கின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், குர்ஆன் சுன்னாவுக்கு சேவை செய்யணும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பங்கும் இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஆர்வலர்கள், நல்ல இளைஞர்கள், இது மார்க்கத்துக்கு உட்பட்டதான்னு பாருங்கள். சவுதி அரேபியாவில் இந்த மெசேஜ் என்ற படம் தடை செய்யப்பட்டாச்சு, இங்க விடல. அதுக்கு என்ன விளக்கம்? உங்களோட இப்படித்தான் இஸ்லாத்தை வளரவே என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. என்ன அறிவோட பேசுறாங்க, என்ன இல்மோட பேசுறாங்க, ஒரு அறிவில் பிழை செய்யாமல் நிறைய பிழை நடக்குது, நாங்க மறுக்கவில்லை. ஆனா இது ஏன் தடை செய்யப்பட்ட ஒரு பின்னணி யோசிக்க கூடாதா? நாளைக்கு எமது இளைஞர்கள், நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா உங்களோட சிந்தனையில் என்னது, ஒரு எம்டியான ஒரு இமேஜ் தோன்றுது, எதண்டு இல்லை. ஆனால் அது உங்களோட மனசுல தாக்கம் ஏற்படுத்தி அவர்களை நீங்கள் அணுவுக்கு அணுவா பின்பற்றீங்களா இல்லையா? வீடியோல பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்ங்களே? இல்லை. ஆனா அணு அணுவாக தொழுகையில் இப்படித்தான் இருக்கிறவங்க பின்பற்றமா இல்லையா? இது வீடியோ ஏற்படுத்திய தாக்கத்தை விட பலமா இல்லையா? 1400 வருடங்களாக இது அப்படியே அப்பளுக்கா பின்பற்றமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மோசமான ஒரு கலிசடையை கொண்டு வந்து நடிகனா காட்டிட்டாங்க. இன்றைக்கு ஹம்சா அவங்களோட உள்ளத்துல யாரு? இப்ப அவன் தான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அந்த எப்படி பேசுறாங்க, நமக்கு அந்த மெசேஜ்ல ஒரு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இப்படியே பேசுறாங்க. யார் ஏற்படுத்தின விளைவு? நல்ல நோக்கத்தில் ஏற்படுத்தினாலும் கெட்ட நோக்கத்தில் ஏற்படுத்தினாலும் மார்க்கத்துக்கு உட்பட்டதான்னு பாருங்கள். மறுமை நாளில் இது நம்ம சேவைன்னு மட்டும் என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். பிழையானது 100க்கு 100 தவறானது. இதன் மூலம் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அல்லாஹ் எமது சேவையை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. எதை எதிர்பார்க்கிறான்? எனக்கு நான் சொன்ன அடிப்படையில் நீ செய்கிறாயா இல்லைன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான், கெட்ட வழிகளை கொண்டும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அது அல்லாஹ்வுடைய சுன்னால உள்ளது. ஆனால் கூலி என்பது எத்தனை பேர் வந்தார்கள் என்பதை வைத்தல்ல, எமது இஹ்லாஸை வைத்து. நீங்கள் 1 லட்சம் செய்கிறீர்களா தர்மம், 1 ரூபாய் செய்கிறார்கள் என்பதல்ல, எந்த இஹ்லாஸோடு செய்கிறீர்கள் என்பதை தான். எத்தனை உலமாக்கள் நரகம் போவார்கள் ஹதீஸ் பேசுகிறது, எத்தனையோ பணக்காரர்கள் நரகம் போவார்கள் ஹதீஸ் பேசுகிறது, எத்தனையோ அறிவுமான்கள் எத்தனையோ அறிவுடையவர்கள் என அந்த நரகம் போவார்கள் ஹதீஸ் என்ன செய்கிறது, பேசுகிறது. என்ன காரணம்? இவர்கள் எவ்வளவு சேவை செய்தாலும் எதை இல்லாமல் இருந்தது, இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தது, அல்லாஹ்வுக்காக வேண்டியது இல்லாமல் இருந்தது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமுதாயம் நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்துதான் எழும்ப வேண்டும். ஆனால் அவர்கள் தயவு செய்து குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதா என்பதை நல்ல படித்த உலமாக்களுடைய தீர்ப்பிலிருந்து பின்பற்ற நினைக்க வேண்டும். ஆனா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் சினிமா ஹராம் என்ற அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் சினிமா ஹராம் என்ற அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், அறியாமையில மூழ்கி இருக்கிறது பொதுமக்களா பரவாயில்ல, எத்தனை உலமாக்களுக்கு ஹராம் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. விதிவிலக்காக 1-2 பேரை காணலாம், 1-2 பேரை காணலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் வேறு யாரும் இதுக்கு கொடுக்க நல்ல மார்க்கப்பட்டுள்ள இந்த மார்க்கத்துக்காக அத்தனை தியாகங்களையும் செய்யக்கூடிய நிறைய உலமாக்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதை தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? நம்ம பார்க்கலையா? அப்ப அவர்களுடைய இல்மையெல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டு எழுச்சி பெற போறோம் வைங்களே, நீங்கள் பிரபலியம் அடையலாம், பெரிய சர்டிபிகேட் வாங்கலாம், பொன்னாடை போர்த்தப்படலாம், எது கிடைக்காது? இறைவனிடத்தில் என்ன செய்யாது? பரிசு கிடைக்காது. அதனால் அன்புள்ள சகோதரர், இஸ்லாமிய எழுச்சிக்குரிய மிக முக்கியமான நிபந்தனைகளில் அனைவருடைய பங்களிப்பு மிக முக்கியம், சமூக ஆர்வலருடைய திறமையானவருடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஆனால் மஷ்ரூத் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அவர்களுடைய எழுச்சி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.